ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்நாடு ஃபுட்டீஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரோட்டு கடை குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம சோம்பு போட்டுக்கலாம், 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், 3 வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமா சால்ட் போட்டுக்கலாம். சால்ட் போட்டா சீக்கிரமா வெங்காயம் வதங்கிடும், அதனாலதான் அதை போட்டு நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமா நம்ம முந்திரி போட்டுக்கலாம், அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். துருவின தேங்காய் 1 கப் இருக்கு, அதை போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் இதை நம்ம ஒரு மிக்சர் ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஆக இதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்சர் ஜார்ல மாற்றி நம்ம ஒரு நல்ல பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். குறகுறப்பா இருக்கக்கூடாது, நல்லா நைஸா இருக்கணும். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நைஸா நீங்க அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அதே கடாயை நம்ம ஸ்டவ்ல வச்சாச்சு. அது காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். பாருங்க, கடாய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமா நம்ம சோம்பு போட்டுக்கலாம். பாருங்க, இதுல ஒரு பிரியாணி இலை, 2 கிராம்பு, ஒரு சின்ன ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு துண்டு பட்டை இருக்கு. இதை நம்ம தாளிப்புக்கு போட்டுக்கலாம். இப்போ ஒரு வெங்காயத்தை நான் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதையும் அந்த வெங்காயத்து கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க இப்ப தாளிக்கிறப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாலும் சரி, இல்ல அந்த மசாலா நம்ம அரைச்சோம் பாருங்க, அது வதக்குறப்போ இஞ்சி பூண்டு அப்படியே போட்டாலும் சரி, உங்களுக்கு எப்படி சௌகரியப்படுதோ அப்படி போட்டு நீங்க அரைச்சி எடுத்துக்கீங்க. பாருங்க, எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ 2 தக்காளியை நான் நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, தக்காளி நல்லா ஃப்ரை ஆயிட்டு இருக்கு. இன்னும் நல்லா ஃப்ரை ஆகணும், அது அப்படியே குழஞ்சி வரணும், அந்த அளவுக்கு ஆகணும். இப்போ நம்ம கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். பாருங்க, கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் ரெட் கலர்ல வர்றதுக்காக நம்ம காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டலாம். அதுல காரம் எதுவும் இருக்காது, கலர் கொடுக்கும். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமா நம்ம கருவேப்பிலை போட்டலாம். போட்டுட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இன்னும் நல்லா ஃப்ரை ஆகணும் தக்காளி, அது வரைக்கும் நம்ம நல்லா அதை வதக்கி விடலாம். இப்போ நம்ம சிக்கன் மசாலா போட்டுக்கலாம், அதை நல்லா கலரி விட்டுக்கலாம். பாருங்க, எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு, நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் போட்டுக்கலாம். அது எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கழுவி அப்படியே ஊற்றிக்கலாம். பாருங்க, இன்னும் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கலாம். ஊற்றி எல்லாத்தையும் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். வதக்குறப்ப நம்ம உப்பு போட்டோம் இல்லையா, அதனால் இந்த மசாலாவில் கொஞ்சமாக போட்டுக்கலாம், இதனால ஜாஸ்தி உப்பாயிரும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் நமக்கு குருமா ரெடி ஆயிடும். பாருங்க, குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி இலையை தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சுவையான வெஜ் குருமா ரெடி. நீங்க இட்லி தோசைக்கெல்லாம் இது ஒரு நல்ல சைட் டிஷ்ஷா சாப்பிடலாம். இந்த மாதிரி வீட்டுல செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராகவும் சுவையாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தமிழ்நாடு ஃபுட்டீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.